ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜி சொல் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை அச்சை பயன்படுத்தி எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அணில் கொழுக்கட்டை மாவுக்கு பார்த்தோம்னா இந்த மோல்டு ஃப்ரீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மோல்டு லாஸ்ட் இயர் கொடுத்த மோல்டு. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தண்ணியை சூடு பண்ணி கலக்கிக்கலாங்க. நம்ம கை விட வேண்டாம், ஸ்பூன்லேயே விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலங்கிருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது நெய்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் பொழு பொழு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 3/4 கப் கட்டி வெல்லத்தை வேறொரு பாத்திரத்தில் பாகு ரெடி பண்ணி இதில் வடிகட்டி இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி வெல்லத்தை அப்படியே தேங்காய் கூடையும் சேர்த்து உருக்கிக்கலாங்க. ஆனால் சில டைம் கல் வரும், அதுக்காக நம்ம வடித்து தனியாக ஊற்றிக்கலாம். 15 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதை பொடி பண்ணி இந்த தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நடக்கலை பருப்பும் பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் இது கூட தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விடலாம். இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ 4 விதமான அச்சு எடுத்துருக்கேங்க. இந்த 2 பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது. இந்த 2 கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக வந்தது. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா கைவிட்டு பிணைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த அச்சில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த குழி மூடுற அளவுக்கு நம்ம மாவு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் நல்லா குழி பண்ணிவிட்டு நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாங்க. பூர்ணத்தை கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா வேண்டாத மாவெல்லாம் வெளியே வந்துடும், அதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அழகாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த அச்சும் இதில் சைடில் வர்றது பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வேண்டாம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வேண்டாத மாவெல்லாம் வெளியே வந்துடும், எக்ஸ்ட்ரா மாவெல்லாம். இங்கே பாருங்கள், இதுவும் அழகாக வந்திருக்கு. இந்த சைடில் டிசைன் வேண்டாம்னா நம்ம எடுத்துடலாம், வேணும்னா அப்படியே வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மோல்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம 4 டிசைனில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இதில் இட்லி தட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே துணி போட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வச்சுக்கலாங்க. அப்போ தான் தண்ணி வடியாமல் இருக்கும். இப்போ நீக்கி பார்க்கலாங்க. வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதில் சைடில் இருக்கிற டிசைன் கொஞ்சம் மடங்கிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. ஒரு கொழுக்கட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.